ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சனி ஞாயிறில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். மகா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இந்த பிள்ளைங்க எங்களை டிவி பார்க்க விடுறதில்ல. காலையிலேருந்து டிவி இவங்க தான் பார்க்குறாங்க. அம்மாவும் பையனும் சமைக்கிறீங்களா? நீயும் தான் பெத்து வச்சிருக்க இன்னொன்னு. வேற வேற பெப்பர் சிக்கன் கிரேவி, அப்புறம் பலே பலே. வரும்போதெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போறீங்க. போன தடவை பெப்பர் சிக்கனு, இந்த தடவை சூப்பு, சிந்தாமணி, பிரியாணி. எதுக்கு இந்த ஐஸு? அப்ப நான் நல்லா செஞ்சு கொடுக்கல. கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே என்னோட சமையல் ரொம்ப லேசியாகவும் சிம்பிளாகவும் மாறிடுச்சு. ஒரு குழம்பு, ஒரு காய், அந்த மாதிரி. சிக்கன் எடுத்தோம்னா ஒரே தான் குழம்பு வச்சுறது, இல்லாட்டி கிரேவி வச்சுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். மகா அதை தான் நீ எங்கள் அண்ணனுக்கு ஒழுங்காகவே சமைச்சு தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. எனி ஹெல்ப்? உண்மையிலே இது ஏன் கிச்சனான்னு எனக்கு டவுட்டாக இருக்குடி. கீழே பாரு, அங்கே மேலே பாரு. மகா எந்த ஹெல்ப் வேணால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. மகா ஆக்சுவலாக சூப்பராக சமைப்பான். என்ன ஒன்று, அவள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே கிச்சனை நரடிச்சிருவா. அதை தான் அவள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரு அப்படின்னு சொன்னா. நான் இல்லைப்பா, உன் தங்கச்சி. ஏய், தண்ணி ஆஃப் பண்ணு. ஆமாம், என்னடா பண்றீங்க? பிரியாணி டேஸ்ட் பார்க்குறீங்களா? செஞ்சிருச்சா உங்க அத்தை பிரியாணி? பிரியாணி செஞ்சிட்டியா? சாப்பிட்டு பார்க்குறேன். போட்டு அங்கே தீனிட்ட போய் வாங்கிப்போம். உன் மக படி மேலே ஏறி வரும்போதே மணக்குதா. சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, ரசம். என்ன ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தான் இருக்கு. காலையில் சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் தயிர் தயிர். எப்படி பாப்பா இருக்கா அத்தை செஞ்ச பிரியாணி? அம்மா செஞ்ச மாதிரி இருக்கா இல்லை அம்மா செஞ்சதை விட டேஸ்டாக இருக்கா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? நீ சொல்கிறா நல்லாக்கா? நீ உங்கள் அம்மா செஞ்சது தான் நல்லா இருக்குன்னுவ, அப்படித்தானே? சரி, எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்க. கண்டுபிடிச்சிட்டா. என்னது? இதெல்லாம் நல்லா கண்டுபிடிங்க. கொஸ்டின் எக்ஸாம்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடாதீங்க. இத மட்டும் தெரியும் லாஸ்ட்ல. பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுங்க அப்படின்னா கெஸ் தி தமிழ் சாங், கெஸ் தி மூவி அப்படின்னு இதை தான் போட்டு பார்த்துட்டு இருக்குங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க மற்ற ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நானும் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து அதை பார்க்குறது, அதுக்கு கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு இந்த வேலையெல்லாம் நானும் பார்ப்பேன். சரி பார்த்தது போதும், டிவி ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வைங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். வர்றாங்க. வாங்க.
பார்க்கலாம். தட்டு எடுத்துட்டு வா. திண்டுக்கல் போறீங்களா? தட்டு காலையில நடந்தத சாப்பிட்டேன். இந்த தீன் எங்க? தீனுவை சாப்பிட கூப்பிட்டதுக்கு நான் அப்போவே சாப்பிட்டேன் அப்படின்னா, டே அப்போ டேஸ்ட்டு தானடா பார்த்தேன் அப்படின்னா, இல்லை இல்லை நான் டேஸ்ட் பார்க்கல, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேணுங்கிறத நானே போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன் ஷார்ட் போடலன்னா என்ன அம்மா கண்ணி சாப்பிடு சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. இருக்கு பிரியாணி எப்படி இருக்கு? இப்போ தான் உடம்பு சரியில்லை, கம்மியாக போடுன்னு. அப்படியே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூட்டி விட்டுருங்க பார்க்கலாம். குட் கேர்ள்ஸ். கொடைக்கானல் எப்படி இங்க காணல் வரும்? ஏற்காடு 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 10 சென்னையா? 10 காசி 10 காசி என்னன்னா தெரியல. 10 வீடு 10 கடை 10 கடல் 10 காசு தெரியல. பார்க்கல டைம் பாஸ் கம்ப்ளீட். தென்காசி 10 ரே ஒண்ணுதான் பண்ணு. வேலூர். ஏ தவணி ஊருது வேலூர். மதியம் லஞ்சு முடிச்சுட்டு நானும் இந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த ரிடில்ஸ் வந்து பார்த்து விளாண்டுட்டு இருந்தேன். ஒரு 3-3:30 மேலே அப்படியே கடைக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். இன்றைக்கி போகணுமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்டுச்சுங்க. ஆமாண்டா வீடியோ ஷூட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதனால நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். பாய் பாய், கடைக்கு போய்ட்டுறேன், அப்பா வருவார். பாய். கடையில் ஸ்டாக் இல்லைன்னாங்க, ஸ்டாக்கும் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் எனக்கு வீடியோவும் ஷூட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. 2 in 1 போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். சுகன்யா ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் போகிற லக்கேஜை வந்து இதில் எடுக்காம சூப்பரா இருக்கு. இப்போ தான் நல்லா இருக்கு. தீபாவளி ஆஃபர் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் கடைக்கு போயிருந்தோம். வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க தீபாவளி ஆஃபர் போடலையா அப்படின்னு. தீபாவளி ஆஃபர் இப்போ ராஜேஷ் கிச்சனில் போயிட்டு இருந்தது. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் 10% ஆஃபர் இருக்குது, கண்டிப்பாக ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பிள்ளைங்க தூங்கிடுச்சுங்களா என்னன்னு தெரில, இன்னும் தூங்காமல் இருக்கு. ஒரு என்னம்மா பண்ணுறீங்க? ஏ மணி 9:30 தூங்குங்க. கண்மணி வா வா வா. இங்க பாரு, அதெல்லாம் போடக்கூடாது, வேணாம். பவுடர் வேஸ்ட் பண்ணி ஜெல்ல வேஸ்ட் பண்ணி அஜி பயங்கரம். அஜி பயந்துனா அஜி திருப்பி பேய் பிடிச்சிரும். ஆமா. ஏய் பேசாம போய் தூங்குறீங்களா இல்லையா? இந்த வீடியோ சண்டே எடுத்தது, எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு, இருந்தாலும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். மகா அவங்க ஊருக்கு போகிறாங்க. போலாமா? போகணுமா? போய்தே ஆகணுமா? போகணுமா தீனு? ஹோம்ஒர்க் வேற முடிக்கலையா? ஐயோ ஏன்டா முடிக்காம வந்த? பண்ணல, இப்பவே 4 மணி நேரத்துல பண்ணிடுவேன். நீ பாப்பா நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? சரி வாங்க போகலாம். என் பிள்ளை பாருடி, அத்தைக்கு எம்பிட்டு வேலை செய்கிறா. வச்சுக்க அத்தை பிள்ளைங்க, அத்தையே கூட்டு போ. லீவில் 2-3 நாள் வீடு ஜேன்னு இருந்தது. மகா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கயல் கண்மணிக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் வீடே வெறிச்சோன்னு இருக்கும். நாங்களும் இந்த லாஸ்ட் 2-3 நாளில் பெருசாக கடைக்கு போகாமல் ஈவினிங் டைமில் மட்டும் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். இன்னும் பகல்லே கிளம்பி போயிடுவோம். வந்துருச்சு பிள்ளைகளா. அவள்கிட்ட கொடுத்துரு சாமி. பார்த்து இறங்கு, பேசாமல் இங்கிட்டு கூட இறங்குங்க, எல்லாரும் இறங்கி இறங்க. பாய் பாய் பாய்.
மகா அவங்கள பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். கயல் கண்மணியும் ஆக்சுவலாக வீட்லேயே இருங்க பிள்ளைகளா அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்களும் வரோன்னு சொல்லி வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணுற வேலை இருந்தது, அதனால தான் நான் வந்தேன். இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன். காலையில் வீட்டில் கிளம்பும் போது வீட்டில் கரண்ட் இல்லை, கடைக்கு வந்தோம் கடையிலையும் கரண்ட் இல்லை. இன்னைக்கு வந்த வேலை உருப்படியாக நடக்கவே இல்லை. அக்கடான இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு கிளம்பி பஸ்ஸில் போயிருந்திருப்பேன். கமல் ஈவினிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கமல் வர வரைக்கும் அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கமல் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் ட்ரைனிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அக்கா வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங்க்கு மேலே பிக் பாஸ் போட்டிருந்தாங்க. யார் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் சோஃபா கீழே இருக்க அதுக்கெல்லாம் கூட்டி விட்டா நீ எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. நீ குட் கேர்ள்ரா. நீ அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் நிறைய வேலை செய்கிறடா. அப்படியே நான் பண்றதெல்லாம் காமிச்சே. அடி பாவி, இப்படி சொல்லிட்டா பாரேன். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா? கயல் சூப்பர், பெரிய பிள்ளை ஆகுறா, நிறைய ஹெல்ப் பண்ணுறா, குட் கேர்ள் கயல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீ கமெண்ட்லாம் பார்த்தியா? மோனி அக்கா செல்வி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே ஆரம்பிச்சிட்டா, அப்போ நான் உனக்கு பண்ணுறது இல்லையா, நீ அதை காமிக்கவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு. இவளை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நைட்டு கமல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.